கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவர். ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி. நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பை என்ன பண்ண? அவன் விசேஷித்தமா என்ன பண்ணணுமா? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணுமா? அது ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்குன்னு நான் வாழ்றேன், ஆனாலும் உபவாசத்தை நியமிக்க சொல்றாரு. எதுக்கு இந்த உபவாசத்தை சொல்றாருன்னா, தேவனுடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவோம் நமக்கு தெரியாது. திருநன் எப்போது நாளை வரப்போகுது. இந்த உபவாசம் எதுக்கு பண்றோம்னா, அவன் மற்ற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த குறைபாடு, நம்முடைய காணப்படுகிற காலத்தில் காணப்படுகிற அந்த பலவீனங்களை கர்த்தர் அகற்றும்படி. எப்பொழுதுனா நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். எப்ப உபவாசம் நம்ம தேவ சமூகத்துல போய் ஆமா சோதரன் யோனா அந்த நினிவே மக்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க? முழு அவங்க தேசமே என்ன பண்ணுது? நினிவே மக்கள் எல்லாமே ஆடுல இருந்து மாடுல இருந்து குழந்தையில இருந்து ராஜாவில இருந்து உபவாசம் என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா அந்த பாவம் என்ன பண்ணிச்சான்? வானத்தை கட்டிடுச்சு. அந்த பாவம் ஆண்டவர் பார்த்தாரு, என்ன பண்ண, நினிவே மக்களுடைய பாவம் பயங்கர கொடுமையாயிருச்சுப்பா. உடனே என்ன பண்றாங்க? அந்த இடத்துல நினிவே மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்ன பண்ணாரு? நீ உபவாசத்தை நியமிங்கன்னு சொல்லல. அவங்களே என்ன பண்றாங்க? அந்த ஒருவேளை மனம் திரும்ப நம்மளையா என்ன பண்ண மனசாப்ப நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம மறுபடியும் நம்ம திரும்ப கூட்டி சேர்ப்பான்னு சொல்லி அவங்க இரக்கத்தை கெஞ்சினாங்க, உபவாசம் எடுத்தாங்க. ஆண்டவர் அந்த நினிவே மக்களை அழிக்காம பாதுகாத்தா. அப்ப ஏன் அப்படின்னா அவங்க குற்றம் அவங்களுக்கு தெரியுது. அப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டோம். அப்ப பாவத்தோடு இயேசுவை தரிசிக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தோடு ஒரு மனிதன் நம்மளை வாழ முடியாது. பாவம் ஒரு மனிதன் ஒரு நாளும் ஒரு கொள்ளி வாய் போல அவனை திண்டு கொண்டு கரையான் மூலம் கரைச்சிக்கிட்டே இருக்கும். பார்க்க உத்தரம் நல்லா இருக்கும். அந்த உத்தரத்தின் மேல கரையா என்ன பண்ணும்? அதிகம் மேயும். மேய்ஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் இந்த கட்டை என்ன பண்ணும் போது அப்ப பாவம் என்ன பண்ணும்? மனிதனை அரிக்கக்கூடியது. அப்ப இந்த பாவத்திலிருந்து விடுதலை வரணும், சாபத்திலிருந்து விடுதலை பண்ணா சில கட்டுகள் உடைக்கப்படணும்னா தேவனுடைய சமூகத்துல வசனம் சொல்லுகிறது. அப்ப சீசர் சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க இந்த பிசாசை ஜெபம் பண்றோம், போக மாட்டேது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி சத்தப்படுறாரு ஆண்டவர். என் மேல விசுவாசம் உறுதியா இருக்கு. இன்னொன்னு சொல்றாரு ஆண்டவர், இந்த இவ்வகையான பிசாசுகள் என்ன பண்ற? உபவாசத்தை நின்று ஜெபத்தில் நின்று போகாது அப்படிங்கிற. உபவாசத்தில் ஜெபத்தில் என்ன பண்ணாது? போகாது. அப்ப உபவாசம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கூட்டத்துல காணப்படுகிற, நம்ம குடும்பத்துல காணப்படுகிற, நம்ம சரீரத்துக்கு காணப்படும், நமக்குள்ளே காணப்படுகிற சில பாவங்கள் நமக்கே தெரியாம இருக்கும். அதை அறிக்கை பண்ணாம இருந்திருப்போம். அப்ப உபவாசம் இருக்கும் பொழுது நம்ம தாழ்த்தி தேவசம் இருக்கும் ஒருமுகப்படுத்தும் பொழுது நம்ம எந்தெந்த காரியத்துல தப்பு பண்ணோம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? மைண்டுக்கு வரும். அப்ப ஆன சமூகத்துல என்ன பண்ணும்? அறிக்கையிட அண்டை பாவம். ஏன்னா நமது ராஜாதி ராஜா இயேசு வரப்போகிற நம்ம ஆயத்தமாகப்படணும். அந்த வசனம் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அது வசனம் யோவேல் 2 சொல்ல பாருங்க. உபவாசனம் போட்டு பாருங்க. யோவேல் 2:9, அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில்கள் ஓடும், வீடுகளில் ஏறும், பலகணியாய் திருடனை போல உள்ளே நுழையும். வசனம் பாருங்க, எழுதப்பட்டு பாருங்க. 10, அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். 11 சொல்லுது பாருங்க, கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? தேவனுடைய ராஜ்யம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்தாபிக்கணும். ஆண்ட நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிறான். அநேகரை அவன் நரகத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி நம்மளை தேவனை பயன்படுத்துகிறான். ஆமா, அன்னைக்கு நரகத்துல பிசாசு ஆட்களை சேர்க்கிறது என்ன பண்றான்? ஆமா, இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல, ஏன்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போறார். அவர் வந்த பிறகு அவன் வேலை ஒண்ணு இங்க நடக்கக்கூடாது. ஆண்டவர் தலையை நசிக்கிட்டார். வாழுதான் என்ன பண்ணுது? ஆமா, அதனால எதை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணும்? உபவாசம் எடுத்து ஆமா நம்ம பரிசுத்தப்படுத்தி பாவத்தரைக்கு பரிசுத்தமா வாழும் பொழுது
அந்த 5 கன்னிகள் திரியும் அந்த எண்ணெயும் ஆயத்தத்தோடு இருந்தாங்க. மணவாளனாக இயேசு வரும் பொழுது எதிர்கொண்டு போனாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எண்ணெய் என்பது அபிஷேகமான விளக்கு. ஆமா, அந்த ஒரு நாள் மங்க விடாது பாத்துங்க. ஏன் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த நீங்க பலன் அடைவீங்க. ஒருவேளை சரீரத்துல இந்த சாப்பாடு உங்களுக்கு குறைஞ்சாலும் நீங்க ஆவியில உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்படவும் இயேசு கிறிஸ்துவை நீங்க சந்திக்கணும். ஆண்டவருக்கு ஆகாய மண்டலங்கள அவர் ராஜாதி ராஜா வர இந்த பூமி சுருட்டப்பட்ட எப்படிதான் பூமி எப்படிமா பூமி எப்படி பண்ண ஆண்டவர் சுருட்டுவார். அப்படி சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல என்ன பண்ணுமா இப்படி மாறுமா. ஆமா, ஆண்டவர் நம்ம தன்னுடைய கரங்களில ஆமா ஏக சக்கராதிபதி நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு வரப்போகிறார். அப்ப நம்ம என்ன உபவாச நாள் என்ன பண்ணுவோம் நியமிச்சு குடும்பத்தை நியமிச்சு ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த வருகைக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதித்து அந்த வருகையில நீங்களும் மகிமையாக அந்த வருகைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். பரிசுத்த தேவனே, நாங்கள் உபவாசத்தை நியமித்து ஆண்டவரே ஆசரிப்பு கூடாதுல ஒரு நாள் காத்திருந்து நாமத்தை மையப்படுத்த ஆயத்தமா இருக்குங்க. உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுங்க. காணப்படுகிற குறைகளை எங்களை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் நிறைவான வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே. நிறைவான இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து எங்களை வாழ வைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.